பகுதியிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து அந்த வேத புத்தகத்தை திருப்பலாம். பக்கம் 1044, தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். அதுல பாருங்க 23வது வசனம். 23வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நமக்கு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? நீ மிகவும் பிரியமானவர், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமென். நம்ம இதுல முதல் 2 லைன் மட்டும், ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். தானியேலா இருந்தாலும் சரி, நம்முடைய சபை விசுவாசிகளா இருந்தாலும் சரி, போதகரா இருந்தாலும் சரி, எல்லாருமே we are standing in front of God. நம்ம எல்லாரும் யாருக்கு முன்னால் நின்னுட்டு இருக்கோம்? கர்த்தருக்கு முன்பாக. ஒரு சோதனை வந்தா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். ஒரு வேதனை வந்தால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். ஒரு மகிழ்ச்சி வந்தால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். ஒரு திருமணம் என்றால் போதகரை கூப்பிட்டு ஜெபிச்சுட்டு போவோம்போ, அல்லது ஆலயத்துக்கு போறோம். திருமணம் முடிந்த உடனே அவங்க குடும்பமாக வீட்டுக்கு, பெண் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாக எத்தனையோ குடும்பங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனாங்க. இங்க இருக்கிற அநேக குடும்பங்களை பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அப்போ எல்லாருமே நல்ல ஒரு தலைப்பு. நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு 2 காரியத்தை கற்று சொன்னேன். ஆண்டவரே, நான் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று நான் யோசித்து இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை கொண்டு அப்படி கொடுத்தார். அத ராஜாக்கள்ல அவ்வளவு அழகா சொல்லியிருக்கோம். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம் நினைக்கிறேன். வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஒண்ணு, வெகு பக்தி வைராக்கியமாய் இருக்கிறேன். முதல் வசனத்தை வாசிமா. இப்போ இந்த பகுதி இருக்கட்டும். 17:1 வாசிமா. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் கொடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். சரி, இந்த வசனத்தை அந்த தலைப்பு இருக்கிறனால இதிலேயே தொடங்குவோம். அடுத்த பகுதி செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு 20 நிமிஷத்துல தானியேலுக்கு போயிருவேன். அதுக்கு பிறகு கன்க்ளூஷனா ஒரு 2-3 பகுதிகள் உங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்றதாக கர்த்தர் உங்களை ஊக்குவிக்கிறதாக இருக்கும் என்று ஆண்டவருடைய நாமத்துல நம்புகிறேன். இந்த பகுதியை பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இது நான் என்ன கேட்கிறேன், இங்க கர்த்தர் இந்த காரியத்தை எலியாவோடு சொன்னாரா? இல்லை என்றால் எலியா இந்த காரியத்தை அவராக சொன்னார். நல்லா யோசிங்க. மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். நான் உங்களை குழப்பத்துக்கு வரல. I don't like to confuse you. அதனால சிம்பிளா அந்த வாசிப்போம். திருப்பி அந்த வசனம் வாசிப்பா. கீலேயா வாசிப்பா. திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கினடி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது கர்த்தர் சொன்னதா அல்லது எலியா சொன்னதா? யாருல கர்த்தர் சொன்னது? கர்த்தர் சொன்னது. வேற
கர்த்தர் சொன்னதா அல்லது எலியா அவரா சொன்னதா? இது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கான்னு கேட்டா, மொத்த தேசமும் பஞ்சத்தில் அகப்பட போகிறது. கர்த்தர் அனுமதிப்பாரான்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும். மொத்த தேசமும் இதுல இங்க சொல்லும் போது அவன் பீரியட் சொல்லல, எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதம் என்று அவன் சொல்லவே இல்லை. சொல்லியிருக்க இந்த அதுல என்ன சொல்லிருக்கு? இந்த வருஷங்களிலே, வருஷம் சொல்லல, இந்த வருஷங்களிலே. அது எத்தனை ஆண்டு வேணாலும் போகலாம், எத்தனை ஆண்டு வேணுமானாலும் போகலாம். இந்த வருஷங்களிலே பனியும் மழையும், பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது. பனியும் பெய்யல மழையும் பெய்யலன்னா தேசத்துல தண்ணீர் பஞ்சம் வந்துடும், ஆகார பஞ்சம் வந்துடும், நிறைய பிரச்சனை வரும், நிறைய போராட்டம் வரும். சரி, இதுக்கு ஆதாரமா இப்ப மீண்டும் இப்படி வருவோம். வாசிங்க யாக்கோபு எழுதின புத்தகம், அதுல 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம். இது ஒரு எக்ஸலென்ட். இது நான் ஏன்னா இதை கேட்டுக்கிட்டு தான் சத்தியத்துக்கு நேரே உங்களை வழிநடத்த போகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று ஆண்டவருடைய நாமத்தில் நம்புகிறேன். வாசிப்போம். யாக்கோபு 5:17 வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான். அப்பொழுது 3 வருடமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இதை யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல நடந்த சம்பவத்தை யாக்கோபு சொல்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், எலியாவின் வாயிலிருந்து வந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தையா, எலியாவாகவே சொன்னார்? அப்போ இது ஏன் சொன்னா, ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் எவ்வளவு வேல்யூ வைத்திருக்கிறார் அதை நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த தேவன் எலியாவுக்கு மட்டும்தான் தேவனா, உங்களுக்கும் தேவனா? இதான் என் கேள்வி. இந்த தேவன் எலியாவுக்கு மட்டும்தான் தேவனா, இல்ல உங்களுக்கும் எனக்கும் தேவனா? நீங்க தான் சொல்லணும். மீண்டும் சொல்றேன், ஆண்டவர் ஒரு மனிதனுடைய ஒரு வார்த்தையை கேட்டு 3 வருடமும் 6 மாதமும் மழையை தடுத்து வைத்தாரானால், ஒரு மனிதனுடைய சொல் கேட்க நம்மை போல அழகா சொல்லி இருக்கிறார், நம்மை போல பாடுள்ள மனிதனுடைய வார்த்தையை கேட்டு அவர் செயல்பட்டாரானால், உங்களுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இதான் என் கேள்வி. சத்தமா சொல்லுங்க. செய்வாருங்கிறவங்க எல்லாம் ஒரு அழகே சொல்லுவோம். அது எனக்கு பாதி இல்ல, நான் எனக்கு நம்பிக்கை இல்லை. கர்த்தர் நான் சொன்னா செய்வாரா? அவர் எப்படி? அவர் எலியா சொல்லி செய்தார். கொஞ்சம் இந்த நான் சொன்னாலும் கர்த்தர் எனக்கு செய்வார் சொல்றவங்க அல்ல, சத்தமா அவருடைய சத்தம், இந்த சத்தம் அவருக்கு கேட்கணும். சத்தமா சொல்லுமா? ஆமென். இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே ஆகும் என்கிறேன். ஆனா இதுக்கு அடுத்தால அவர் சொல்லி இருக்கிறார், கருத்தாய் ஜெபித்தார். கருத்தாய் யாக்கோபு எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். கருத்தாய் எவ்வளவு நாள் ஜெபித்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து அடுத்த வார்த்தை வரும் வரை அவர் ஜெபித்திருக்கிறார். அதான் இந்த வருஷத்தை சொல்லல, வருஷங்களிலே சொல்லி போயிட்டாரு. ஆனா எவ்வளவு காலம் மழை பெய்யவில்லை என்று யாக்கோபு சொன்னார் என்றால் இது முன்னாலே முடிந்தது. So past thing. ஆனால் முன்னால் முடிந்ததை புத்தகத்தில் நடந்த சம்பவத்தை அப்படியே எழுதுகிறார். ஆமென். ஹalleluya. அப்படியே எழுதுகிறார். அதனால தான் இது முடிந்து போன சம்பவம். ஆனால் கர்த்தர் இதை அனுமதித்தாரா என்றால் அனுமதித்திருக்கிறார். சும்மா இல்ல. அது பாருங்க, மூணாவது வசனத்துல பாருங்க. மூணாவது வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 17:3. நீ இப்ப பாருங்க. இப்போ முதல்ல ஒரு எமோஷன்ல ஆகாமை கூப்பிட்டு எலியா, ஏய் நீ இப்போ திரும்ப வேண்டாம், தேவனை திரும்பாததனால் நீ விக்கிரகங்களுக்கு முன்னால, இதுக்கு பழைய சரித்திரம் தான், விக்கிரகங்களுக்கு முன்னால நீ பின்னால போய் நின்றதால் நான் இந்த தேசத்துல நான் சொல்லி ஏன் வார்த்தை, அடுத்த வார்த்தை என் வாயினால வராம பனியும் மழையும் பெய்யாது.
ஆமென். ஹalleluya. ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையில எவ்வளவு வேல்யூ இருக்கு. மனுஷனுடைய வார்த்தைக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டா நிறைய இருக்கு. நான் சொல்றேன், ஊழியக்காரன் விடுவோம், மனிதர்களே நிறைய சாதிச்சிருக்காங்க. மனிதர்களே நிறைய சாதிச்சிருக்காங்க. ஆனா இப்ப எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. வேதத்துல பாத்தீங்கன்னா டஜன் கணக்குல மனிதர்கள் சொல்ல கேட்டு நடந்த சம்பவம் நிறைய இருக்கு. நம்ம தெரிந்தது என்னோட சொன்னா எதை சொல்றீங்க? சிம்பிளா அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படியே இந்த சூரியன் அப்படி நினைச்சு பாருங்க. அந்த வசனத்துல சொல்லியிருக்கு, ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு சூரியன் கிபியோனில் பகல் முழுவதும் 12 மணி நேரம் நின்னுருக்கு. ஸ்டாண்டிங்ல நின்னுருக்கு. யுத்தம் முடிய வரை அந்த பகல் முழுவதும் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்த சூரியன் கிபியோனில் நிற்குமாறா? உங்களுடைய சொல்லை கேட்டு, என்னுடைய வேண்டுதலை கேட்டு, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு, உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இதாய கேள்வி. விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் நம்ம இன்னும் வாங்கவில்லை? இதாய கேள்வி. ஏன் வாங்கவில்லை? இதுலதான் எலியா அழகா சொல்றார், கருத்தாய் ஜெபித்தார். நம்முடைய ஜெபத்துல எனக்கு கருத்து வரல. நீங்கள் கருத்தாய் ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய ஜெபம் தேவன் கேட்கிற ஜெபமாக இருக்கும். கருத்து என்ன? நமக்கு சிம்பிள். நல்ல ஜெபத்தை கண்ண மூடி ஜெபிப்போம். ஒரு சின்ன போன் கால் வந்த உடனே அந்த ஜெபத்தை விட்டுவிட்டு அது ஒரு புல்லோ அல்லது ஒரு வாழையோ அங்க போய் பேசி நிற்போம். ஜெபம் அவரு கிடையாது. யாரு? இவ்வளவு நேரம் நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருக்கல, அவர் நமக்காக வெயிட் பண்ணுவார், வெயிட் பண்ண மாட்டார். இதான் நம்முடைய பாணி. நான் சொல்றேன், நம்ம இந்த மொபைலில் கொடுக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் தேவனுக்கு கொடுக்கலங்கறார். இன்னைக்கு காலையிலே ஒரு போன் வந்து ஒரு டெத் வீட்ல ஒரு எனக்கு சொந்த உறவான என்னால போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க. நான் சொல்றேன், ரெக்கார்ட் பண்ணி போடுவோம் கட்டாயம். நான் தப்பு இல்லை, ஆனா வேற வழி இல்லை. இது வேற வழி இல்லை, வேற வழியே இல்லைன்னா சரி. இல்லைன்னா கட்டாயம் ஓய்வு நாளை நீ கடைபிடிப்பாயானால், கருத்தாய் ஓய்வு நாளை நீங்கள் கடைபிடிக்கிற ஆட்களா இருந்தால், குடும்பமா இருந்தால், உங்களுடைய சந்ததி இந்த பூமியில பார்த்து இருக்கும். ஆமென். மாற்றமில்லை. அவர்கள் பூமியின் உயர்ந்த இடத்துல கர்த்தர் ஏறிக்கப்படுகிற கர்த்தர். இப்போ ஒரு மனிதன் சொல்லிட்டாங்க விடுவோம். கர்த்தர் எப்படி செய்வார்? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் சொல்றான், எலியா சொல்லியாச்சு. கர்த்தர் இதை எப்படி ஆமோதித்து இருக்கிறார் பாருங்க. 3வது வசனத்துக்கு நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரின் காற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே போஷிக்க. இந்த காகத்துக்கு கட்டளையிடன்னு சொன்ன மனுஷன் ஆண்டவர் எவ்வளவு அழகா ஒரு காகத்துக்கு கட்டளையிடன்னு சொன்னவர். இந்த கஸ்தூரி கூப்பிட்டு இருக்கமா, இப்ப எலியா சாப்பாடு கொடுக்கணும்னா அது எப்படி வேணாலும் போயிடும். போக மாட்டீங்களோ? சும்மாயே வீட்டுக்குள்ள நடத்தி நான் சாப்பாடு போடுறேன் பாஸ்டர். இப்ப பாஸ்டர் போனோம்னா அதை எப்படி போகாம இருப்பேன்? நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் காகத்துக்கு சொன்னார்? ஏன் காகத்துக்கு சொன்னார்? ஜிபிஎஸ்ல பறந்துவான்னு சொன்னாலும் நல்ல காலம் இன்னைக்கு ஜிபிஎஸ் இருக்கு. அன்னைக்கு ஜிபிஎஸ் இருந்தா இந்த ஆகாபு ஏசபேலோ ஜிபிஎஸ் ஆன் பண்ணி எலியா கிட்ட எப்படி சாப்பாடு போகுதுன்னு ட்ராக் பண்ணி இருப்பாங்க. நல்ல காலம் அன்னைக்கு இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல என்ன இருக்கு? இந்த புண்ணியமா ஆளு பயங்கர ஆளு. அவங்க வேலைக்காரன் ஒரு இடத்துல விட்டு இவர் மட்டும் தெரியும் போயிட்டாரு. வேலைக்காரன் நீ வர வேண்டாம், அவருக்கு உதவியாளர் வரவே இல்லை. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் ஒரு சூழ்நிலையில போகும்போது வேலைக்காரன் தனியா விட்டுறாரு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா. நீ தண்ணி வரைக்கும் வரும், ஏன் அங்க போக சொன்னார்? நீ இப்ப சொல்லிட்டா ஒன்னு அவன் கொல்லுறது ரெடியா வருவான். ஆகா பொண்ணு உடனே பிடிக்கிறதுக்கு ஏன்னா சொல்லுவான், என்னை கலங்கம் பண்ணினவர் நீ அல்லவா? இதே ஆகாபிட்ட கேட்பான் 3 வருஷம் முடியும் போது, நீ என்னை கலங்கம் பண்ணின நீ அல்லவா? அப்போ கலக்கத்தை கொடுத்தது ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனிதனுடைய சொல்லை கேட்ட கர்த்தர் எவ்வளவு எக்ஸலண்டாய் செயல்படுகிறார். உங்க சொல்லை கேட்டு நிச்சயமா
இந்த வாரத்துல அல்லது இந்த மாதத்துல வருகிற நாட்கள்ல இந்த செய்தியை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, இது உனக்கு கிடைத்த பாக்கியம். நீ போற இடத்துல உன் சொல்வாக்கு செல்வாக்கா இருக்கும். கரங்களை தெரிவிக்கிறதுமா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தெரிவிக்கிறவங்க, நீங்க போகிற இடத்துல இல்ல உங்க வார்த்தையிலிருந்து புறப்படுகிற சொல்வாக்கு செல்வாக்கா இருக்கும். அது செல்வத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். மாற்றமே இல்ல. அது விசுவாசிங்க. எவ்வளவு அழகா சொல்லுகிறார். ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் கர்த்தர் செய்வார். இனி வருகிற நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், கருத்தாய் ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? கருத்தாய் ஜெபிக்கணும். அது ஒண்ணுதான் கர்த்தர் விரும்புகிறார். வேற நீதி ஒண்ணு அவர் கேட்கல. நம்ம தேவ சமூகத்துல கருத்தாய் ஜெபிப்பது எப்படி? இந்த வாரத்துல குடும்ப ஜெபம் செய்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. எனக்கு அது மட்டும் தான். 1 பாருங்க, 2 3 பாருங்க, 3 குடும்பம் 4 குடும்பம் 4 குடும்பம் தான். மீதி குடும்பம் என் குடும்பத்தை சேர்த்து 5, பாஸ்டர் குடும்பத்தை சேர்த்து 6. இங்க ஏன்னா 5 மணிக்கே சத்தம் கேட்கிறதுக்கு நம்ம சொல்லாண்டா, இந்த சத்தத்துல முடிக்க எதிர் வீட்டு குடும்பம் ஒன்று இருக்கு. அந்த இந்த போன சத்தத்திலே முடிச்சிருவாங்க. அதனால நான் ஒண்ணு சொல்லட்டா, இன்னைக்கு நீ ஒருத்தியா இருக்கிறீங்களோ, 2 பேரா இருக்கிறீங்களோ, 3 பேரா இருக்கிறீங்களோ, குடும்ப ஜெபத்தை பண்ணி பாருங்க. உன்னுடைய வார்த்தை சொல்வாக்கு செல்வாக்கு மிகுந்ததாய் இல்லைன்னா என்ன கேளுங்க. அது குடும்ப ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. ஒரு 7 அதிகாரம், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், 7 அதிகாரம் வாசித்தவங்க ஒரு 10. ஆனா இப்போ ஒரு குடும்பம் பின்னால இருந்து கை வச்சு குடும்ப ஜெபம் என்ன ஆச்சு? இதான் என் கேள்வி. ஏன் என் காரியம் நடக்கல? ஏன் என் வீட்டுல சோதனை? ஏன் என் வீட்டுல வேதனை? ஏன் வீட்டுல ஏன் வறுமை? ஏன் என் வீட்டில் பஞ்சம்? ஏன் என் வீட்டில் சுகவீனம்? ஏன் என்னை மட்டும் இந்த தொல்லை, இந்த கருப்பு? வேதனை அழகா இருக்கும். இனி ஒரு கருப்பு இருள் உங்களை சூடுவதில்லை. இந்த இருள் சூழல் ஏன் எங்க வீட்டில் அப்படி நினைச்சு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னும் கருத்தாய் ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தர் அல்லாஹ் விரும்புகிறார். இப்போ ஒரு மனுஷனுடைய சொல்லை ஆண்டவர் எப்படி ஆமோதிக்கிறார் பாருங்க. அவ்வளவு அழகா அவனுடைய சொல்ல தேடுவான். இந்நேரம் ஒரு வலை போட்டு வீசுவான். அந்த வெளிச்சை எல்லாம் அனுப்பிடுவான். நீ பெருஞ்சை போ, எந்த ஆத்துக்கு போ, கேரி காட்டுக்கு போ. கேரி காற்று நிவர்த்தினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பாறையில் என்னை குறைந்திட்டாலும், கர்த்தரே எனக்கு உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு. அப்படி நான் சொல்றேன். அழகா அந்த பாடலை கூட அழகா வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு இருக்கிறார், உங்ககிட்ட தான் இருக்கிறார், உங்க குடும்பத்துல தான் இருக்கிறார். உங்க வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக உங்க குடும்பத்தையே சுற்றி வருகிறார். எரேமியா 40 புத்தகம் 40 அதிகாரம் 14 வசனத்திலே கர்த்தர் உன்னை பாதுகாப்பாய் அவர் சொல்றார், நான் உன்னை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறேன், உன்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், உன் கையில உன்னை நான் அழகா உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன், உனக்கு ஒரு தீமை வராம நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் எரேமியா 40 அவ்வளவு சொல்லி இருக்காரு இந்த தேவன். நான் இப்ப சொல்றேன், உங்க வார்த்தையை நீங்க ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அவர் அதை செய்வதற்காக உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்கிற கர்த்தர். அவன் எவ்வளவு அழகா சொன்னார். சரி, இப்ப பாருங்க, கரெக்டா மணி அடிச்சா சாப்பாடு யாருக்கு? காலையில வரும் அப்பவும் இறைச்சியும் கொண்டு கொடுக்கும், காலையில வரும் அப்பவும் இறைச்சியும் கொண்டு கொடுக்கும். அவர் சாப்பிடுவாரு, தண்ணி குடிப்பாரு, படுத்துவாரு. கர்த்தர் பார்த்தாரு, அந்த ஆத்து தண்ணீரையும் வச்சு போக வச்சுட்டாங்க. இப்போ யார்கிட்ட ஒரு புலம்பி இருக்கணும். உடனே ஆண்டவருக்கு என்ன ஆண்டவரே என்னைக்கு வந்து தங்கிட்டு சொல்லிட்டு இப்போ காகம் வருது எல்லாம் தெரியும், தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லையே. ஏன்னா நீ சொன்னது நீதானே சொன்ன. பனி பெய்யாது, மழை பெய்யாது, எப்படி தண்ணி வரும்? தண்ணி வச்சு போச்சு. அப்படி வா, அப்படியே சாரி பார்த்து வீட்டுக்கு போ. நீ போ, உனக்கு போஷிக்கிறதுக்கு. இந்த வசனத்தை பாருங்க, இவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. இப்போ நீ போஷிப்பதற்காக நான் உன்னை போஷிப்பேன் பாரு. 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, இப்ப பாருங்க, இப்ப பேசுறது கர்த்தர், சொன்னது மனுஷன்.
அதை செயல்படுகிற பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி, எப்படி பராமரிக்கிறாங்க? சோப்பு முதல் தண்ணி முதல் எல்லா எண்ணெய் முதல் கொடுத்து உன்னை பார்த்து பராமரிக்க நான் வாழ வைத்திருக்கிறேன். நான் சொல்றேன், உங்களை எல்லாம் பராமரிக்கிற கர்த்தர் சொல்ல வார்த்தை, ஒரு எலியாவை இவ்வளவு கேர் பண்ணா உங்களை கேர் பண்ண மாட்டாரா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் இந்த எலியாவை கேர் பண்ற கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார், என் பிள்ளையை பராமரிப்பார், பாடியில் இருக்கிற என் பிள்ளைகளை பராமரிப்பார், சென்னையில் இருக்கிற என் பிள்ளைகளை பராமரிப்பார். எங்க சபை பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் பராமரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா எலியாவின் பிள்ளைகள் தான் நம்ம எல்லாம். ஆமென். அவரை தியானிக்கிறோமே, கர்த்தர் உங்களை பராமரிப்பார். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ இப்போ சாரிபாத்துக்கு போறான். இங்க எப்படி தெரியுமா? சல்லடப்பட்டு தேடுறான், தூக்கணும். ஃபுல் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா உபதியாக பெரியப்பா, ஏய் நீ போய் உங்க எஜமான்ட்ட சொல்லு, ஐயா நான் ஏற்கனவே 50 கெடிக்கு வச்சிருக்கேன், இப்பதான் நான் தப்பி நிக்கிறேன், நீங்க இங்க நிக்கிறீங்க, நான் போய் கூட்டிட்டு வரதுக்கு முன்னால ரப்பர் மாதிரி வேலை போயிட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த உபதியா பயந்து போய் இருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கு. இவன் ஜல்லடப்பட்டு தேடுறான். ஆனா அவனுக்கு கோட்டைக்குள்ளே இந்த இப்ப இப்படி வச்சிருக்க இந்த தெருவுல இங்கன்னா அடுத்த தெருவுல சொல்லி இந்த மரிவஸ் இருக்காங்க. அங்க ஒரு விதவைக்கு வீட்ல, இங்க ஏசபேலுக்கு வீடு. ஆக இவ்வளவுதான். ஏன்னா ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியால கொண்டு இந்த ஏரியாவை உள்ள வச்சிட்டாங்க. ப்ரொடெக்டட் ஏரியா ஃபுல் ஃப்ரீ, நிறைய வீடு இருக்கு சுத்தி. இப்ப அவன் பாதுகாப்பா எங்க இருக்கானா அவனுக்கு வீட்டுக்குள்ள இருக்கப்ப பக்கத்து வீட்டுல இருக்கான். ஆமென். ஹalleluya. உங்களை எத்தனை பேர் வெறுத்தாலும் சரி, உங்களை எத்தனை பேர் எதிரியா நினைச்சாலும் சரி, உங்களை கொல்றதுக்கு இவன் செத்து போக மாட்டானா, எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகும்னு எப்படி வெறுத்து பேசினாலும் சரி, உன்னை பாதுகாக்க, உனக்கு போஷிக்க, உன்னை பராமரிக்க கர்த்தர் ஒருத்தரை ஏற்படுத்தி இருப்பார். ஆமென். நீ போற இடத்துல அவர் நிற்பார், நீ போற பாதையில் இருப்பார். இதான் கர்த்தர் சொன்னது. ஒரு மனுஷன் செயல்படுத்துவது தேவன். ஆமென். இந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. இப்போ அந்த 3 வருஷம் முடியும் போது அங்க ஆகாபு போய் அவருடைய 18 ஒண்ணு பாருங்க, 18 ஒண்ணு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு முன்பாக உன்னை காண்பி. இங்க இந்த பட்சத்துல அந்த விதவைக்கு வீட்டுக்கு போனதுனால ஊழியக்காரே பச்சத்தோடு இருக்கிற அந்த பச்சப்பட்ட வீட்டுல அவன் கால் வைத்ததால் என்ன அற்புதம், என்ன அதிசயம். எப்படி உன் வீட்டுல எத்தனை மாசம் தோறும் உங்க பாஸ்டர் கூப்பிடுறியா? இல்ல ஒழுங்கா கூப்பிடு 2 பேரும். நான் உண்மையை சொல்றேன், உங்க வீட்டுல போதகருடைய கால் படுமானால் பஞ்சமற்ற வாழ்வு உங்களை சந்திக்கும். சுகவீனம் உங்க வீட்டை ஆட்கொள்வதில்லை. அப்ப ஆயுசுள்ள வாலிபன் உங்க வீட்டுல காணப்பட மாட்டான். இன்னைக்கு எல்லாம் ஜெபிக்கும் போது சொன்னேன், பூரண வயதுள்ள 100 வயதுள்ள முதியவனும் கூட வாலிபனா எண்ணப்படுவார்கள். உங்க வீட்டை ஊழியர்கள் சந்திக்க வேண்டும். ஆமென். இங்க அப்படி ஒரு வீட்டை, சாரிபாத்துடைய வீட்டை ஊழியக்காரன் சந்தித்ததால் அவன் வீட்டுல பாதையில வாசல்களில கலசத்துல எண்ணெய் குறைவில்லாத ஒரு வாழ்வை கட்டளையிட்டாரு. இந்த தேவன் எவ்வளவு நல்ல தகப்பன். ஹalleluya, ஹalleluya. இதோட நிக்கல. இப்பதான் பொறாமை வருது இயேசுவுக்கு. வாசிப்போம் 19ஆம் அதிகாரம். இங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவன் பலி செலுத்துகிறான். பாகாலுக்கு பலியிட்ட தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததால் அவனுக்கு மேல வெப்ராளம் வருது. 19:1 வாசிங்க. ஏன்னா அவன் எப்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கா பாருங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல்
நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் அவமானங்கிற தேவர்கள் அதற்கு சரியாக அதுல பெரிய அர்த்தம் இருக்கு. அந்த இயேசுவை வணங்குகிற தேவர்கள் அதற்கு மேல செய்வார். அதே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு என்ன தெரியுமா, இந்த எலியாவை யாராலும் செய்ய முடியாது. ஆனா அவளுடைய தேவர்கள் அவளை கைவிட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உண்மை, அதான் உண்மை. ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவர் யெகோவா கொண்டு வர உங்களை எல்லாம் நான் என்ன நினைக்கிறேன், பெரும்பாலும் இந்த ஒரு டாபிக்குள்ள தான் முடிக்க முடியும் நம்புறேன். வாய்ப்பு இருந்தா அடுத்தது, ஏன்னா ஒரு மனிதனை கொண்டு பனிஷ்மெண்ட் 70 வருஷம், அது 64 வருடமாக குறைக்கப்பட்ட ஒரு செய்தி உண்டு. மூணாவது பேட்ச் அரெஸ்ட் ஆனது 48 வருஷத்துல விடுதலை ஆச்சு. அது ஒரு மனிதன், தானியேலின் முழங்கால். முடியாததை முடித்து காட்டின தானியேல், அது ஆண்டவர் சுத்தமான என்ன ஒரு நாள் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான பகுதி இப்ப பாருங்க, அழகான பகுதி. அவ ஆனந்தி சொல்றா, நாளைக்கு நான் இப்படி செய்வேன். எனக்கு நாளைக்கு யாராவது உங்கள்கிட்ட நாளைக்கு உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னா கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை பராமரிக்கிறார். ஆமென். கடன் வாங்கியிருப்போம் பாருங்க, காசு கடன் வாங்கியிருப்போம், நாளைக்கு கொடுக்கணும். அவன் இப்ப கவலையே படாதீங்க, மருத்துவமனைக்கு போனோம், நம்ம பலவீனம், கர்த்தர் இருக்கிறார். உங்க அலுவலகத்துல அதிகாரியுடைய டார்ச்சர், கவலையே படாதீங்க, அவனையே மாத்திடுவார். அந்த எந்தேவனும் நானும் அந்த ப்ரோக்ராம் டெய்லி யூடியூப்ல போடுறதுனால எனக்கு திடீர்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் உங்க செய்தி பார்த்தேன், இப்படி எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க, எங்க ஆபீஸ்ல அலுவலக சென்னையில பயங்கர பிரச்சனையா இருக்கு, நாளைக்கு எனக்கு இன்னைக்கு நான் ஆபீஸ் போறேன் அப்படின்னு. நான் முந்தின நாள் ராத்திரி எனக்கு ஒரு 9-8 இருக்கும் ஃபோன் பண்ணாங்க. ஜோம் பண்ணிட்டு நீ போங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்ன போய் உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணுவாங்க ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்த நாள் போச்சுல இவங்களுக்கு வேற செக்ஷன் போறாங்களா, அங்க போறோம்னு சொன்னாங்களா, உங்களை வேற செக்ஷனுக்கு மாத்தி இருக்குன்னு. இந்த அதிகாரியை மாத்திட்டாரு. இந்த அதிகாரியை மாத்தி இந்த அம்மாவுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஹெட்டா கொண்டு போட்டு அந்த அம்மா சொல்லுது, கர்த்தர் அடுத்த நாள் எனக்கு போன் பண்ணி கர்த்தர் எனக்கு இப்படி செய்தா ஒரு காணிக்கை. நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி நேத்து அழுக ராத்திரிக்குள்ள அந்த அதிகாரியை மாத்தின கர்த்தர். ஆண்டவரால் கூடாத ஒன்றே இல்லை. இதே போல 100 சம்பவம் சொல்லலாம். உத்தமபாளையத்துல பிரபாகர் ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு தடவை என்ன கூப்பிட்டு, பாஸ்டர் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பெரிய பத்தி போட்டாங்க, ஐயோ உங்க மனைவி பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுமே. அதான் பாஸ்டர், இல்லையே கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு, இந்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பெரிய பள்ளியில உத்தமபாளையம் போட்ட டிரான்ஸ்ஃபர் அப்படியே கேன்சல் ஆகி அடுத்த நாள் அவர் அதே உத்தமபாளையத்தில் பணி செய்கிறார், ரிப்போர்ட் செய்கிறார். கர்த்தர் நல்லது, கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் எதை வேணாலும் செய்வார். யாருக்கு செய்வார்னா, கருத்தாய் தேவ சமூகத்துல உங்களுடைய பிரச்சனையை கர்த்தருடைய சமூகத்துல சொல்லி ஜெபிக்கிற உனக்கு கருத்தாய் அவர் கேட்பார். மாற்றமில்லை. வாசிப்போம் அந்த அதே அதிகாரத்துல 7வது வசனத்துக்கு வாசிங்க. 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் இதுக்கு மேல 5வது வசனத்துக்கு பாருங்க. 5வது வசனம், ஒரு சூழச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நான் சூசைட் பண்ணேன். யார் சொன்னது தெரியுமா? யார் சொன்னது? இந்த 4வது வசனத்தை எல்லாரும் எழுந்து நின்று வாசிங்க. இது உங்களுக்கு 4வது வசனத்தை அப்படியே வேற புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டு எழுதி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ண போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தூதனை கொண்டு அப்பத்தை கொடுப்பார், தண்ணியை தருவார். கட்டாயம் எல்லாரும் எழுந்து அந்த பைபிளை கையில எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் அந்த ஸ்கிரீன்ல கொடுப்பார். 19வது அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 19:5. 1 ராஜாக்கள் 19:5. இதை ஏன் எழுதிட்டு வாசிங்கன்னா, இதை உங்களுக்கு சொந்தமாக்கிடுங்க. கர்த்தர் உங்க கூட வருவார். நீங்க போற பிரயாணத்துல கூட வருவார். நீங்க வாகனத்தை ஓட்டிட்டு போனா நிச்சயமா, நான் சொன்னேன்ல, அவர் ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். அந்த தூதனானவர் எலியாவுக்கு மட்டுமல்ல, வாகனத்தை ஓட்டுகிற எல்லாருக்குமே, எல்லா ஆணும் பெண்ணுக்கும் ஆண்டவர் நல்ல கர்த்தர். வாசிப்போமா? 4வது வசனம். அவள் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய்
ஒரு சூளை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் இல்லை. உட்காரும். இது உண்மை. நம்ம அப்பா அம்மாவை விட நம்ம நல்லவங்க இல்லைங்க. நான் எங்க அம்மாவை போல யார் நான் பாஸ் அல்சம்தே நாங்க சொல்லவே மாட்டோம். எங்க அம்மா அவ்வளவு நல்லவங்க, அதுல மாற்றமே இல்லை. அதனால தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாங்க இவ்வளவு ஆசீர்வாதமாய் செல்வமும் செழிப்புமாய் தேவனை பிரசங்கிக்க காரணம் என்ன? எங்க அம்மா வைத்த நீதி. இங்க ராஜா சொல்ற, ஒரு நாள் பிரயாணம் போய் அவன் அந்த சூளை செடிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு என்ன கேட்கிறான்? நமக்கு சாகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எப்ப வரும்? கடன் பிரச்சனை, அவமானம். கடந்த நாள் ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு ஒரு அம்மா போன் பண்ணாங்க. நானும் மனைவி லவுட் ஸ்பீக்கர் போட்டோம். அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர், ஸ்ரீலங்கால இருந்தவர் என்னை கல்யாணம் பண்ணவர் இப்போ ஒரு குழந்தைக்காக நான் பிரயாசப்பட்டேன். குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு, கத்தர் கொடுத்துட்டார். ஆனா புருஷன் நான் போயிட்டு வரேன், இந்தியாவுக்கு போனவர் வரவே இல்லை. அவர் வரணும் பாஸ்டர், வரலன்னா என்ன செத்தே போயிடுவாங்க. குழந்தை இல்லாதவங்க அது வேற. நான் சொன்னேன், ஒரு அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் ஒரு அன்னாளுக்காக உடனே கர்த்தர் செயல்பட்டால், நான் சொல்றேன், உங்களுக்கு செயல்படுகிற கர்த்தர் மாற்றமில்லை. நீ கர்த்தாய் ஜெபிச்சா கர்த்தர் கட்டாயம் உங்க வார்த்தையின்படி செய்ய வல்லவராய் இருக்காங்க. மாற்றம் இல்ல. இந்த செய்தியை நிறைய பேர் யூடியூப்ல கேட்டு இருக்காங்க. நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கன்னு சொல்றாங்க. அத்தனை பேருக்கு இதுதான் பதில். அன்னாளை போல தேவ சம்பத்தை தேடிக்கொள். ஒரு சகரியா லூக்கா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்றது போல, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒருவேளை சம்டைம்ஸ் எடுங்க. ஆபிரகாம் பார்த்து சொன்னா, 75 வயதுல நான் உனக்கு ஒரு சந்ததி கொடுப்பேன். 87 வயதுல அவர் அவனை பார்த்து சொன்னாரு, உனக்கு தான் ஒரு சுதந்திர வழி வருவாங்க. சும்மா இருக்கலாம். இந்த 25 வயசுல சொல்லிட்டு பழையபடியும் 87 வயசுல நான் உனக்கு மூலம் ஒரு புத்திரன் தருவேன். அப்ப உடனே கொடுத்துருக்கணும் இல்ல? திருப்பி 99 வயசு. நான் சொன்னேன், காத்திருந்தான். ஆனா ஈசாக்கை போல எக்ஸலன்ட் மேன் ஒருத்தரே கிடையாது. அவரை போல சீமான் ஒருத்தரே இல்ல. நான் சொல்றேன், நீ காத்திருக்கிறது உண்மையானால் ஈசாக்கை போல ஒரு சீமானை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். மாற்றமில்லை. நீ இதை விசுவாசிக்கணும், இதை நம்பணும். இந்த வார்த்தை உனக்குரியதா இருக்கும். மாற்றமில்லை. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். இங்க பாருங்க, ஒரு நாள் பிரயாணத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்ம கேட்போம். ஒரு ஊழியக்காரர் நான் சாதாரண சொல்லலாமா? ஊழியக்காரனுக்கு வார்த்தையிலே வாயில வரலாம். நான் சொல்றேன், ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு பொம்பளை அவளை சாகணும்னு விரட்டுறா. நம்ம ஆண்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அந்த காலத்துல போய் இப்போ அப்படி ஒரு மனுஷன் ஏன்டா ஒரு பொம்பளை சொன்னானா இப்படி சாக போற? பெண் என்ன சொல்லும்? ஒரு ஆம்பளை சொல்லிட்டான இப்படி. ஒரு ஆம்பளை சொன்னானா ஆம்பளைய தூக்கி கவுத்து போடு. நான் சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். அவன் சாகணும்னு உறுதியா இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அதை அனுமதித்தாரான்னு கேட்டா, இங்க அவனுக்கு சாவை கொடுக்காம ஒரு பெரிய வாழ்வை கொடுத்திருக்கார். காரணம் இருக்கு பாருங்க. இங்க சொன்னா பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்க, விழித்து பார்க்கிற போது தலையிலே சுடப்பட்ட அணையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும். நான் சொல்றேன், அடுத்த வாரம் பந்தி நீ அணையும் சாப்பிட்டு பானம் பண்ணது ரசத்தை பானம் பண்ணுவாயானால் 40 நாள் பிரயாணம் பலத்தோடு போவாய். ஆமென். ஹalleluya. போன வாரம் கம்யூனிட்டில எடுக்காதவங்க எல்லாம் இந்த வாரம் கட்டாயம். அப்ப இந்த வாரம் எடுக்கவங்க நீ கட்டாயம் எடுத்தேன்னா உனக்கு ஆசீர்வாதம். ஏன்னா ஒரு அடவையும் ஒரு தண்ணி கொடுத்தோட அந்த அணைக்க பலத்துல தண்ணிக்க பலத்துல 40 நாள் அப்படியே செட்டிலா போறான். போகும்போது வேலைக்காரன் விட்டுட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? நீ வராத, நீ வராண்டா, அங்க இருந்துக்க. அந்த போர்வீரர்களோடு வந்தா எனக்கு எப்படியாவது ஒரு தகவல் மட்டும் சொல்லு. இவன் எங்க போனாலும் அவனுக்கு தெரியாது, கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும். நீங்க போகிற பாதையை கர்த்தர் அறிவார். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, உங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு டாஸ்க் வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை எல்லாம் வாசிப்போமா? இப்ப பாருங்க,
சாகணும் சொன்னவனுக்கு சாவை கொடுக்காமல் அதே அதிகாரத்துல 15வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19 15 வாசிங்க. 15 16 இது முக்கியமான வசனம், எல்லாரும் வாசிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் வைத்து இருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். ஒன்றை வைத்து சில காரியங்களை செய்ய என் தேவன் சித்தமா இருக்கிறார். வாசிப்போம் எல்லாம் சேர்ந்து. 1 ராஜாக்கள் 19 15 16. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கோவின் வழியாய் அந்த வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனின் யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் நிலவாத் ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசி. இப்போ இதுல 3 இருக்கு. என்னடா முதல்ல யார் சொல்றாரு பாருங்க. அப்படியே போய் ஆசகேலை எதுக்கு மேல? சிரியா தேசத்துக்கு மேல ஆசகேலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. முதல் டாஸ்க். நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு தரிசனம், உன் குடும்பத்தை பற்றி, உன் பிள்ளையை பற்றி, உங்க பிள்ளையை இப்படி படிக்கணும்னு கர்த்தர் சித்தம் வைத்தால் அந்த படிப்பு முடியாம உனக்கு எந்த தீமை கொடுக்க மாட்டார். உங்க பிள்ளைகள் இந்த உன்னத பதவியில் இருக்கணும். யாருக்கு போஸ்டிங் இருக்கோ இல்லையோ, தேவ பிள்ளையே உனக்கு அந்த போஸ்டிங்கை அவர் வைத்திருக்கிறார். நீங்க எல்லாம் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கட்டுகளை போல இருக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதே சபையிலிருந்து நான் சொல்ல கர்த்தர் சித்தமானா வெகு சீக்கிரத்துல 3-4 பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்க போறாங்க. கட்டாயம் அவங்க அங்க இருப்பாங்க. அங்க இருந்து நம்ம ஊழியத்துக்கு பக்க சப்போர்ட்டா இருப்பாங்க. அதான் சொல்றேன், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கட்டுகளை போல இருக்கும்படி கர்த்தர் நம்ம மனவாட்டி சபைக்கு அருள் செய்ய கர்த்தர் சித்தமா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கதறட்டும். எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கதறட்டும். அதே போல என் பிள்ளை ஃபாரின் போகணும், நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி கதவு பண்ணால் மாத்திரம். உங்க பிள்ளைகள் ஃபாரின் போகணும், வெளிநாட்டுல இருக்கணும், உன்னோட போஸ்ட்ல இருக்கணும் விரும்புறவங்க கரங்களை தட்டி கதவை பிடிக்கும். அவன் மற்றவங்க வேண்டாம் சொல்றது காரணம் தான். இது உண்மை. அழகா சொல்லியிருக்கா பாருங்க. ஒரு டாஸ்க் ஒவ்வொருத்தருக்கும். இங்க இருந்து பாருங்க, சுந்தர்ல இருந்து, ராஜேஷ்ல இருந்து, சேகர் பிரதர்ல இருந்து, விஜயகுமார் பிரதர் இருந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்க எலியாவை வைத்து ஒரு பெரிய தரிசனம். ஆசகேலை சிரியாக்கு மேல அபிஷேகம் பண்ணு. யெகூவை அடுத்த வசனம் பாருங்க. நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. இங்க ஒருத்தன் இருக்கான். யாரு? ஆகாப். யேசபேல் ஒருத்தி இருக்கா, அவங்க இருக்கா. ஆனா நீ அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணிட்டு எலிசாவை உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டு ஏன் வா, நான் உடனே. இவன் என்ன செய்யணும்? முன்ன ஒண்ணு 2 விட்டுட்டான். கடைசியில ஒண்ணு பாருங்க, சமாரியா. இந்த எலிசாவை ஓடி போனா, சாக போட்டா, அந்த மாலை வெட்டுனாங்க, அவங்க தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டான். இப்போ வந்து ஆண்டவரே நான் முடிச்சிட்டேன். அட பாவி, டேய் ஒண்ணு வச்சு ஒரு தரிசனம். ஒண்ணு இந்த யேசபேல் பயம் காட்டினாலே, சாக பிடிச்சாலே அவங்கள சாகடிக்கணும். நல்லா புரிஞ்சுடுங்க. உங்களை யாராவது பயம் காட்டினா கர்த்தர் எடுத்துவா. நீ சும்மா இருந்தா போதும், உனக்கா கர்த்தர் இருக்க மாட்டுவார். மாற்றம் இல்லை. இந்த தேவன் நமக்கு நல்ல தகப்பனா இருக்கிறார். யாரா இருந்தாலும் நான் வசனத்தை சொல்றேங்க, உனக்கு விரோதமாய் ஒருத்தன் எழுப்புனா கர்த்தர் அவரை கொண்டு போய்வார். அதுக்குதான் பிரயாசப்படுகிறார். ஒரு யேசபேல் எலிசாவை அவன் துன்பப்படுத்திய எலியாவை துன்பப்படுத்தினார். யெகூவை நீ இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நீதிபதியா பாருங்க, அவன் அதை செய்யல. சரி, எலிசாவை அபிஷேகம் பண்ணியாச்சு. எலிசாவை யெகூவை அபிஷேகம் பண்ணா இல்ல. அவனுக்கு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு எண்ணெயை கொடுத்து, நீ போய் இந்த இடத்துல யெகூ இருப்பான், அவனை அபிஷேகம் பண்ணு. ஆனா அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு? இதுக்கு அடுத்தாரு அவன் கேட்டதை செய்தாரு. என்ன? அவனை கேட்டதை செய்துகிட்டு அவன் பார்த்த பெரிய ஒரு காரியம் இதுக்கு அவன் கேட்ட என்ன? நான் சாக வேண்டும். கர்த்தர் எப்படி எடுத்து
ராஜாக்கள் 2 அதிகாரம் அது பாருங்க 12வது வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 2:12. அங்கே எலிசா கண்டு 11 இருப்பாங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரை பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். நல்லா புரிஞ்சுதுங்க. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் உன்னை எடுக்கும்போது the royal salute அரசு மரியாதை விட ஒரு பெரிய மரியாதை அக்கினி ரதமும் குதிரையும் வந்து எலியாவை கொண்டு போனது. ஆண்டவரே, அப்படி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தரணும். இந்த வசனத்தை சொல்லும் போதே கர்த்தரை கேட்டிருக்கேன். நான் அப்படிதான் கேட்கிறோம். இங்க ஒரு தெரியுமா, ஒரு ஊழியக்காரரோடு எந்த விசுவாசிகள் அட்டாச்சா இருக்கோ அவங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. 12வது வசனம். அதை எலிசா கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதம் குதிரையுமா இருந்தவரே என்று புலம்பினான். அப்புறம் அவரை காணாமல் 2 துண்டாக கிழித்து பின்பு அவன் எலியாவில் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் இந்த சால்வையை, அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை 2 மடங்காய் எலிசா பெற்றவுடனே தண்ணி அடிச்சான். தண்ணி பிளந்து அந்த பக்கம் போனா அவனை பரியாசம் பண்ண பிள்ளைகள் 42 போயிட்டு. நான் சொல்றேன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, உன்னை யார் பரியாசம் பண்ணாலோ, உன்னை யார் அற்பமாய் நினைத்தாலோ, உன்னை யார் ஏளனமாய் நினைத்தாலோ நீ கவலையப்படாத. கர்த்தர் உனக்கு பக்கபலமாய் இருக்கிறார். பற்றிக்கொள், கர்த்தரை பற்றிக்கொள், கருத்தாய் செவி, உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்பட அவர் ரெடியா இருக்கிறார். ஏன்னா இந்த யெகூவை கொண்டு வந்தது இயேசுவேல சாகடிக்கிறதுக்கு. அவர் தீர்க்கத்தை சொல்லிப்பார், உன் சரீரத்தை நாய்கள் தின்னணும். அதே போலதான் அப்படி இருக்கு. அது 2 ராஜாக்கள் 10ல இருக்கு. நம்ம இப்போ வாசிக்காண்டாம், ஆண்டவர் சுத்தமான டைம் இல்ல. அதனால கடைசியா ஒரு 2-3 நிமிஷத்துல நான் சொல்ற ஒரு காரியத்தை மட்டும் கேட்டுடுங்க. கர்த்தர் ஒரு எலியாவை கொண்டு ஒரு காரியத்தை செய்தார். ஒரு யோசுவாவை கொண்டு ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு சூரியன் அங்கே நின்றானால், ஒரு சகரியாவை கொண்டு கர்த்தர் கேட்டவுடனே கர்ப்பத்தை திறந்து கொடுத்தார். ஆனால் நான் சொல்றேன், உங்களை கொண்டு கர்த்தர் செய்வது அதிக நிச்சயம். ஒரு மொர்தெகாய் போதுங்க, அவனுடைய முழங்கால் யுத்தம் காரியம் மாங்கலாய் முடிந்தது. இன்னைக்கு நேற்று ராத்திரி வரை உனக்கு எதிராக கடிதம் போயிருக்கலாம். நான் சொல்லல, அந்த அலுவலகத்துல அவருடைய டிரான்ஸ்பர் ஒரே ராத்திரி மாறுச்சு. அதே போல இங்க பாருங்க, யூதர்களை அழிக்க மொர்தெகாய்க்கு மூலமாக அல்ல, அவருக்கு எஸ்தர் காணவே மொர்தெகாய் காண கடிதம் போச்சு. கடிதம் அனுப்புன ஆமான் இல்ல பாருங்க. ஆனா காரியத்தை கர்த்தர் ஒரே ராத்திரி மாங்கலாய் முடித்து கர்த்தர் ஜெபிக்கிற யூதர்களுக்கு பக்கமாய் கர்த்தர் திரும்பினார். நான் சொல்றேன், நீங்களும் நானும் கருத்தாய் ஜெபப்படினால் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க காரியத்தை கர்த்தர் மாங்கலாய் முடிய அவருக்கு முடியும். நீங்க அப்போஸ்தலர் ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம். இது எல்லாத்தையும் தெரிந்த பகுதியாக இருந்தாலும் தேச சொல்லணும் தோணுச்சு. நீங்க கருத்தாய் ஜெபித்தால் ஒரு மனுஷனுடைய ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை சொன்னா கர்த்தர் கேட்பார். நிச்சயமாக ஒரு எஸ்தருடைய காத்தர் வார்த்தையை கேட்டு ஆமானை தூக்குமரத்தை கொடுத்தது மட்டுமல்ல, மொத்த சந்ததி தூக்குறாரு. அந்த தேவன் ஒத்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்ய அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். செயல்படுங்க, எல்லாரிலும் செயல்படுங்க. குடும்ப ஜெபம் செயல்படுங்க. டெய்லி ஒரு 5 அதிகாரம் செயல்படுங்க. 1 மணி நேரம் உங்க குடும்பத்துக்காக சபைக்காக ஜெபிங்க. நீ கருத்தாய் ஜெபித்தால் உன் வீட்ல உள்ளங்கையளவு மேகம், எப்படி எலியாங்க சொன்னா பாத்தீங்களா, உள்ளங்கையளவு மேகம் பெருமழை பொழிந்தது. நான் சொல்றேன், நீங்க போற ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் கேட்டு பண்ணீங்களா, 10 ரூபாய் கையில இருந்தா அது போதுங்க. 10 லட்சத்தை கர்த்தர் கொண்டு வர அவரால் முடியும். உள்ளங்கையளவு மேகம் பெருமழை பொழிந்தது. வசனம் நமக்கு தெரியும். இந்த வசனத்தை கூட வாசிப்போம். இங்க பாருங்க, 3வது வசனம் வாசிங்க. அவரை 4வது வசனம்.
4 செக்யூரிட்டி போட்டு பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில வச்சிருக்கு. நான் அதை பாருங்க 6வது வசனத்துல பாருங்க, அவன் நல்லா அப்படி மலர்ந்து படுத்து தூக்கி புரட்ட விட்டு தூக்கிட்டு இருக்கான். எப்படி நமக்கு தூக்கம் வருமா? நாளைக்கு எப்படி தூக்கு, நாளைக்கு எப்படி தலையெடுக்க போறான், இன்னைக்கு நல்லா தூக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய கொடுமை. அழகா அங்க தெரியும் நான் கர்த்தருக்குள்ள தூங்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், ராத்திரி பாரத்தோடு கண்ணீரோடு நீ கர்த்தரை சந்தித்து அந்த கண்ணீருக்குள்ள நீ ஒரு தூக்கத்தை வைத்திருப்பாயானால் நீ காலையில் எழும்பும் போது நாளைக்கே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் தருவார். உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தர் எவ்வளவு அழகாக சொல்ல பாருங்க. ராத்திரி 6வது வசனத்துல பாருங்க, 2 சேவல் நடுவே காத்து கொண்டு இருக்கார்கள். அங்க பாருங்க தூதன் வந்தான், பூமி அதிர்ச்சி வந்தது, தட்டுனா எழுப்புனா வஸ்திரத்தை போடுனா பெல்ட்ட மாட்டுனா செருப்ப மாட்டுனா அப்படியே வெளியே கொண்டு பொண்ணா போல விட்டு போயிட்டான். வா தப்பிப்போம். காலையில வந்து பார்த்தா பேதுருவை காணோம். இடா நம்ம எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பி எல்லாரும் வர சொல்லியாச்சு சூசைட் அவனை தூக்குறதுக்கு. நான் சொல்றேன், உங்களை தூக்குறதுக்கு கர்த்தர் நினைக்கணும். உங்களை வேற யாராலையும் உங்களையே கை வைக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம். அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம். நீங்க எல்லாம் உங்க வீட்டுல பானையில மாசலவழியாதபடி கலசத்துல எண்ணெய் குறையாதபடி கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார். உங்க பிரயாணத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க போகிறப்பா எந்த மனிதனை பார்க்கணும் நினைக்கிறீங்களோ உங்க சொல் வண்ணம் அது செல்வனமாய் மாற மேன்மையாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவார் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபை உங்களோடு சொல்லிருப்பதாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 2 நிமிடம் ஆண்டவரே நான் சொல்லுகிற வார்த்தை இதுவரையிலும் எனக்கு செயல்படல அப்படி கேளுங்க. எல்லா கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே நான் இதுவரையிலும் சொன்ன வார்த்தை இது செல்லா காசா இருந்தப்பா, இப்ப நான் விசுவாசிக்கிறேன். எலியாவை போல நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இந்த யோசுவாவை போல நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஈசாக்கை போல நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என் வார்த்தைக்கு வேல்யூ என் குடும்பத்துக்குள்ள, எங்க உறவுகளுக்குள்ள, எங்க இனஜன பந்துகளுக்குள்ள கர்த்தர் கட்டளையிடுகிற கர்த்தர். ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புறவங்க எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன்னு சொன்னீங்களே, என் கடனை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே. அப்படி கேளுங்க. எல்லாம் கண்ண மூடி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை பார்த்து உன் காரியத்தை கேளுங்க. ஆண்டவரே என் காரியம் உங்க கையில வச்சிருக்கிறோம் அப்பா. என் பிள்ளைகளுடைய காரியம் உங்க கையில வச்சிருக்கிறேன். என் மருமகளுடைய காரியம் உங்க கையில வச்சிருக்கிறேன். என் மருமகளுடைய காரியம் உங்க கையில வைத்திருக்கிறேன். என் மகனுடைய அந்த வேலை உங்க கையில இருக்குதப்பா. என் மகளுடைய திருமணம் உங்க கையில இருக்கு. ஆண்டவரே அந்த திருமணத்துக்கு நான் என்ன செய்யணும் தடுமாறி கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். நீ கலங்க வேண்டாம். சங்கீதம் 89:19 சொன்னது போல சகாயம் செய்ய சக்தியை ஒரு சௌரியமான கொடுத்து அவர் அந்த சௌரியமான வந்து உங்க தேவையை சந்திப்பார். நீ கலங்காதே. கர்த்தர் மட்டும் பார். கருத்தாய் செபித்தா போதும். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். நீங்க பண்ணுகிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். உங்க பிரயாணத்தை வாய்க்கப்படுவார். தூரத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க மருமக்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கர்த்தராய் இருப்பார். இன்னைக்கு நான் சொன்னது போல ஆண்டவர் உங்கள் சந்ததிகளை இப்படி ஆசீர்வதிக்க அவர் சித்தமாய் இருக்கிறார். அவர்களோடு அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கும். நான் சொல்றேன், வீடு இல்லைன்னு கேட்கிறீங்களா? கர்த்தர் வீட்டை கட்டித்தர அவர் சித்தமாய் இருக்கிறார். நீங்க இதுவரை பிரயாசப்பட்டு இருப்பீங்க, அதை இன்னொருத்தர் எடுத்திருப்பான். இனி இந்த பிரயாசத்தின் பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்ய போகிறார்.